வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச அறிவாலயம் செல்கிறார் கமல்ஹாசன் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச அறிவாலயம் செல்லவிருக்கிறார் கமல்ஹாசன். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் அதற்கான பணிகளில் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச அறிவாலயம் செல்லவிருக்கிறார் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய நிலையில் கட்சிகள் பரபரப்பாக அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்பொழுது மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் அறிவாலயம் செல்ல இருக்கிறார். திமுகவினுடைய கட்சி அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய அவர் அங்கே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து நேரில் பேச இருக்கிறார். ஏற்கனவே பார்த்தோம் என்றால் தற்பொழுது அறிவாலயத்தில் திமுக கூட்டணி குழுவோடு முதலமைச்சர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது அண்ணா அறிவாலயம் செல்லக்கூடிய கமல்ஹாசன் அங்கே முதலமைச்சரை சந்தித்து பேச இருக்கிறார். இந்த சந்திப்பு தற்பொழுது பார்த்தோம் என்றால் கூட்டணி தொடர்பாக பேசப்படுகிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் அந்த தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் கூட பேசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த 2019 மக்கள் நீதி மய்யம் கட்சியானது தனித்து களம் கண்டிருந்தார்கள். இதற்கிடையே பார்த்தோம் என்றால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து களம் காண்போம் என்று ஒரு நிலையில் தற்பொழுது திமுகவோடு திரைமறைவில் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று கொண்டிருந்தது. இதற்கிடையே தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா அறிவாலயம் செல்லக்கூடிய கமல்ஹாசன் அங்கே முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேச இருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையின் போது கூட்டணி தொடர்பாக அந்த இறுதி முடிவு என்பது எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோடு அந்த தொகுதி பங்கீடு என்பது இறுதி எட்டப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த காங்கிரஸ் கட்சி இன்று மாலை கூட சென்று அந்த தொகுதி உடன்பாடு தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். இதற்கிடையே கூட்டணிக்கு புதிதாக வரக்கூடிய கட்சி என்ற அடிப்படையில் என்று எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியானது இன்னும் சற்று நேரத்தில் அந்த கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் அண்ணா அறிவாலயம் சென்று அங்கே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேச இருக்கிறார். மேலும் அங்கே ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக கூட்டணி குழுவோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் அந்த குழுவோடு சேர்ந்து அந்த கூட்டணி தொடர்பான அந்த முடிவும் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அதன் பிறகு அந்த கூட்டணி திமுக கூட்டணியில் அமைகிறார்களா இல்லையா என்பதை தொடர்ந்து அந்த தொகுதி பங்கீடு என்பது உறுதி செய்யப்பட்டு எந்த தொகுதி கேட்க விரும்புகிறார்கள் என்ற அந்த பட்டியல் விவரங்கள் எல்லாம் அதன் பிறகாக அறிவிக்கப்படும். அந்த அடிப்படையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திக்க மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் அண்ணா அறிவாலயம் செல்ல இருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி லதா. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.